வெற்றிவேல் முருகனுக்கு இன்பமே சூழ்க நல்லோர்கள் வாழ்க அடியன் அருண் டோரசாமி. இன்றைக்கு வந்து நான் எம்சி சைபர் ஜாயாவில் இருக்கேன். உங்களுக்கு தெரியும், நேற்று வந்து அடியனை வந்து புக்கியம்மா கூப்பிட்டுருந்தாங்க 112 ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு. அதுக்கு முன்பு வந்து நான் ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருந்தேன், ஒரு எஃபி லைஃபும் பண்ணியிருந்தேன். அந்த எஃபி லைஃப் வந்து நேற்றே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் எஃபியிலேருந்து 3 நாள் என்னை வந்து நீக்கியிருக்காங்க. ரைட். ஸோ அதனால் நிறைய விஷயம் நான் வந்து இது பண்ண முடியல. இது வந்து நான் டிக்டாக் அப்புறம் இன்ஸ்டா மூலிமா வந்து உங்கள்கிட்ட அப்டேட் கொடுக்குறேன்னு. ஸோ நேற்று வந்து 42 கேள்விகள் கேட்டாங்க, 43 கேள்விகள் கேட்டாங்க. அந்த கேள்விக்கு எனக்கு நான் கொடுத்த ஒரே ஒரு பதில் சயக்கன் ஜாவடி மக்கமா. ஸோ அதே மாதிரி தான். ஸோ அது முடிஞ்ச பிறகு ஓகே. அண்ட் புக்கியாமானில் வந்து மூணு செக்ஷனில் வந்து பத்திரிக்கை ஓகே இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்று வந்து அக்தா சுல்தான் ஓகே செக்ஷன் 41. அப்புறம் வந்து செகண்ட் வந்து கணுக்க செக்ஷனில் 544C ஓகே. அப்புறம் வந்து மல்டிமீடியா ஆக்ட் 233. ஸோ அந்த இதில் நேற்று விசாரணை பண்ணாங்க. ஸோ அவங்களாம் ரொம்ப ப்ரொஃபஷ்னல் நடந்துக்கிட்டாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ நான் சொன்னது, அப்படி தவறு இருந்துச்சுன்னா சார்ஜ் பண்ணுங்கள், நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன். ஆனால் ஓகே, நம்மளோட கோரிக்கை இவரை வந்து ஜம்ரி வினோத் வந்து உள்ளுக்கு போடுற வரைக்கும் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண மாட்டோம். ரைட். ஸோ அதான் நேற்று நடந்துச்சு புக்கியமானில். ஸோ நேற்று வந்து கால் பண்ணிட்டு எம்சியும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பேப்பரை இது பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் கித்ராங்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு எம்சிக்கு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு, இன்றைக்கு வந்து சனிக்கிழமை 15ஆம் தேதி மார்ச் 2024. ஸோ வந்து கத்துறாங்க கொடுக்கறதுக்கு இது பண்ணாங்க. ஏறக்குறைய டோட்டலாக 27 கேள்விகள் கேட்டாங்க. 27 கேள்விகளில் என்னோடய ஆன்சர் வந்து ஒன்று தான், சயாக்கன் ஜாவடி மக்கமா. ஸோ இது வந்து நான் தெளிவுபடுத்திட்டேன். ஸோ 2 எம்சியும் சரி அண்ட் பிடிஆர்எம் சரி, அவங்க விசாரணை 2 பேரும் முடுக்கி விட்டுருக்காங்க. அதே டைமில் வந்து நான் வந்து ப்ரைவேட்டாக கேட்டேன் நம்ம எம்சி கிட்ட. ஓகே, அவன் போட்ட எம்சி ஃபேஸ்புக் கீழே ரிமூவ் பண்ண போஸ்டிங் திருப்பி அவன் போட்டிருக்கானு, அதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறேன்னு அங்கே உள்ளவங்களுக்கு யாருக்குமே ஆன்சர் பண்ண முடியல. ஸோ இதான் வந்து இந்த நிலை. ஓகே, இது வந்து இதை எதிர்பார்த்தது தான். எந்த வகையிலும் வந்து நமக்கு அது பிரச்சனையவே இல்லை. ஓகே, அது ஒரு சைட் பார்த்துக்கோ. அப்படி சார்ஜ் பண்ணாங்கன்னா கோர்ட்டில் பார்த்துக்கிறேன். ஆனால் ஓகே, இந்த புள்ளியாண்டான ஓகே ஜம்ரி வினோத்தை நம்ம கண்டிப்பாக விடக்கூடாது. ஸோ நேற்று நான் வந்து மீடியாவில் சொன்ன மாதிரி ஓகே, இவங்க மேலே வந்து நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு, சிவில் சூட் எடுக்கிறதுக்கு இப்போ தயாராகிட்டோம். முக்கியமாக வந்து காவடி எடுத்தவங்க அவங்க தான் வந்து இந்த சிவில் சூட்டை வந்து ஃபைல் பண்ண போகிறாங்க. அதில் ஒரு ஆள் நான். ஓகே, அப்படி மித்தவங்க யாராச்சும் வந்து வீரத்தமிழன் யாராச்சும் வந்து நீங்கள் காவடியை இந்த வருஷம் எடுத்திருந்தீங்க அண்ட் நீங்களும் வந்து இந்த சூட்டில் வந்து ஜாயின் பண்ண இருந்தால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இல்லைனா என்னோடய நம்பருக்கு, என்னோடய தொலைபேசி எண் 0126755327க்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ரைட். ஸோ முதல்ல வந்து கண்டிப்பாக அம்மா சிவர் சூட் இருக்கும். ஓகே, செகண்ட் வந்து ஆஃப்கோர்ஸ் முந்தானேலே வந்து நம்மளோட மாச்மே தங்கிய பேரரசர் அவர் கூட ஆடியன்ஸ்க்கு அனுமதி கோரி ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கோம். கண்டிப்பாக அந்த ஆடியன்ஸ் கிடைக்கும். இந்த பிரச்சனையை அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது வந்து ஏதுவாக இருக்கும். ஸோ அது 2வது விஷயம். 3வது வந்து கண்டிப்பாக பிடிஆர்எம் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெஷர் பண்ண முடியுமோ அந்த ப்ரெஷர் கண்டிப்பாக இது பண்ணும். ஏன்னா பத்திரிக்கை அவனை விசாரணை பண்ணுறாங்க. அகெயின் நம்மளுக்கு விசாரணை தெரியுமே. ஓகே, 2018 ரேப் பண்ண கேஸ்க்கே ரேப் பண்ணதே வந்து இது வரைக்கும் வந்து ஒன்றுமே அவனை பண்ணலை. அது முடிஞ்சோன்னு 2019 நம்ம பிஞ்சம்பா பரஹால வந்து போர்டோன்னு சொன்னாங்க. அப்புறம் 1 வருஷத்துக்கு முன்னே 2024 மார்ச்சில் ஓகே லிங்கம் வந்து நம்மளோட உறுப்புன்னு ரொம்ப ஏளனமாக பேசினாங்க. இப்போ வந்து காவடி எடுத்துக்கலாம் குடிச்சிட்டு பேய் பிடிச்ச மாதிரி ஆடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை
போலீஸ் ரிப்போர்ட்டுக்கு பஞ்சம் இல்லை, ஆனால் இங்கே பஞ்சமே வந்து சரியான நடவடிக்கை தான். ஸோ பிடிஆர்எம் நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் நம்மளோட டோன் நம்மளோட இது வந்து முடியாது. இந்த வாட்டி அங்கே தொட்டு இங்கே தொட்டு கடைசியாக அப்போ முருகனை தொட்டாங்க பாரு, அதை கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இது வந்து அடியேனோட வாக்கு. எவ்வளோ நாளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி பார்த்துக்கலாம். இது மாதிரி ஒரு தமிழ்னா அவன் பார்த்துருக்க மாட்டான் கண்டிப்பாக. ஓகே, இது மாதிரி ஒரு முருக பக்தரை பார்த்துருக்க மாட்டான். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க இந்த வேலையில் வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட், அவ்வளோ பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, அவ்வளோ பேர் எனக்கு கால் பண்ணுறீங்க, அவ்வளோ பேர் எனக்கு ப்ரேயர் பண்ணீங்க, என்னை வாழ்த்துறீங்க வீட்டில் இருந்து. இதெல்லாம் நல்லது. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட அன்புக்கும் உங்களோட ஆதரவுக்கும் உங்கள் ஆசீர்வாதத்துக்கும் உங்களோட என்னது அறிகுறைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது மாதிரி விஷயங்கள் தான் வந்து எங்களுக்கு அவசரமாக இருக்குது. என்னை அடியோட வாக்கு ஒன்று தான். ஓகே, அடி மேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். நிறைய பேர் சொன்னாங்க இது ஒன்றுமே செய்ய முடியாதுப்பா, என்னது அவனுக்கு பெரிய கேபிள் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு. இங்கே பாருங்கள், அப்போ முருகனோட முன்னுக்கு எந்த கேபிளும் எடுப்படாது. ஸோ அதை வந்து முழுமையாக நம்புகிறவன் நான். ஓகே, எவ்வளோ வரட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, அடி மேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அந்த மார்க்கத்தை எப்படி நம்ம இது பண்ண போகிறோம் தான் இருக்குது. ஓகே, நிறைய விஷயங்கள் வரும். அதே மாதிரி நம்மளோட மக்களோட மத்தியில் ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஹாட்டாக இருக்குது, சென்சேஷனலாக இருக்குது, இதை பேசுகிறோம் அது பேசுகிறோம், மறுநாள் வந்து மறந்துடுறோம். அப்படி இல்லை. ஓகே, நம்மளோட தன்மானத்தை, நம்மளோட இறைவனை, நம்மளோட வழிமுறையை, நம்மளோட முப்பாட்டன் அப்பன் முருகனை இது மாதிரி பண்ணவனை கண்டிப்பாக எந்த வகையிலையும் நம்ம விடக்கூடாது. ஆனால் எது பண்ணாலும் கண்ணியமாக என்னது லீகலாக பண்ணணும். லீகலாக பண்ணல நம்ம வீக் ஆயிரும். ஸோ அதனால் எவன் எப்படி குலைச்சா என்ன, எவன் எப்படி சொன்னா என்ன, ஆனால் அவன் அப்படி குலைக்கிறான், அவன் அப்படி கத்துறான், அவன் இழிவான சொற்களை பாய்க்கிறான், இழிவான திங்ஸை பண்ணுறான்னா அது மாதிரி நம்ம பண்ணோமா அவனுக்கும் எனக்கும் வித்தியாசம்லாம் போயிடும். அவனுக்கு நம்மளுக்கு வித்தியாசம்லாம் போயிடும். நம்ம எது பண்ணாலும் கண்ணியமாக பண்ணும், அறமாக பண்ணும், தர்மமாக பண்ணும், முக்கியமாக ஓகே தைரியமாக பண்ணணும். ரைட், இந்த வேலையில் வந்து இதான் லேட்டஸ்ட் அப்டேட்டு. ஓகே, அண்ட் அந்த சிவில் சூட் பண்ணுறப்ப நான் கண்டிப்பாக பப்ளிக்கு சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி சித்தி காசிம் நானும் வந்து அவங்க மேலே பேங்க்ரப்சி ப்ரொசீடிங் நிறுத்த ஆரம்பித்தோம். ஓகே, ஏன்னா அவங்க வந்து எங்களுக்கு 1,07,000 கொடுக்கணும் எங்களோட டெஃபமேஷன் கேஸில். ஸோ அந்த விஷயம் ஓடும். அதே மாதிரி 2018 அந்த எலர்ஜி ரேப் கேஸ் ரஹாங்கோட போலீஸ் ரிப்போர்ட். ஓகே, அதை வந்து திருப்பி இது பண்ணியிருக்கோம். அதை சார்ந்து நானும் சித்தியும் வந்து போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுவோம், அதை புஷ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் போலீஸை புஷ் பண்ணுவோம். ஒன்று சொல்ல முடியும். ஓகே, வாட் எவர் கோஸ் வில் கம் டவுன். ஓகே, எப்போதும் அராஜகம் பண்ணவன் நல்லா இருந்ததும் இல்லை, எப்போதும் தர்மத்தை சேகரிக்கிறவன் தோத்ததும் இல்லை. ஸோ அதே மாதிரி நல்ல விஷயம் நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வாழ்க வளமுடன்.